ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்திரம் 3 நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமிச்சாரண்யம் புனித யாத்திரை ஜூலை 18, 19, 20 உடனே முன்பதிவு செய்யுங்கள். ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சென்னை. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இட் இஸ் அலர்ஜிக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். திரும்ப எனக்கு 12 இடத்துக்கு மேல் வேண்டும், 16 இடம் கேட்பார். எனக்கு அவர் 12 இடம் இருந்தால்தான் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்சியை அங்கீகரிக்கும். இவர்களே ஆளுக்கு 20, 20, 40 என்றால் அப்புறம் சிபிஎம், சிபிஐ அவனும் கூட வேண்டும் என்று கேட்கிறார். கடைசியில் என்ன செய்வார்கள் தெரியுமா? திமுக 90 இடங்களில் சிறுபான்மையாக இருந்த போதே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையவில்லை. திமுக கடைசியில் கையை முறுக்கி விடுவான். ஏடா உனக்கு பணம் கொடுக்குறேன், உங்கள் கட்சிக்கு பணம் கொடுக்குறேன், எல்லா வேலையும் நானே பார்க்குமா எல்லாத்தையும் நாங்களே கொடி கட்டுறோம், நாங்களே தேர்தலில் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் என்ன ரொம்ப இருக்க முடியல, அவங்களுக்கு கொழுத்து போச்சா? திமுக இவர்களுக்கு எல்லாம் கொடுத்து வைத்து பழக்கியிருக்கிறேன். கட்சிக்கு பணம் கொடுக்குறேன், சொந்த தலைவர்களுக்கு பணம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். இல்லைன்னா முத்தரசன் வாயை எடுக்காமல் உழுது வராங்க. அதாவது தேவர்களின் ஆட்சின்னு கருதுறாரு திமுக ஆட்சியை. என்ன காரணம்? அந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் தடவி கிடையை விட்டு மசாஜ் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுடைய இடம் 20, 25 கொடுத்தான். 4 இடத்துக்கு பதிலாக 7 இடம் 8 இடம் வரலாமே தவிர சும்மா போட்டுக்கணும் கையை முடிக்க கொண்டு நாங்கள் ஆட்சி பங்கு மராத்தியாது எல்லாம் பேசுவது தான். ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் வரைத்து கொண்டே இருக்கிறார். 7000 பேர் ஆசிரியர்கள் தற்காலிகமாக வைத்திருக்கிறார். 25 ஆண்டுகளாக வெட்கமில்லையா உனக்கு? மாம்பழம் விலை விழுந்து விட்டது என்றால் பணந்தா பணந்தா என்று அங்கேதான் எல்லாத்துக்கும் அவன் நீயே இறங்கி அவனை ஆகட்டும் என்று சொல்லுவேன். உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அவன் எதுவுமே இல்லை என்பது போல ஏன் பேசுகிறாய் என்று கேட்கிறேன். அறிவுடைமை ஏன் வளர மாட்டான்னா ஜால்ரா அடிக்கிறவனுக்கு தானே அங்கே அரசு விருது கொடுப்பேன். அந்த வேலையை திமுக சரியாக செய்து என்ன நாட்டை கெடுத்துட்டார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் மாறி மாறி சொல்கிறாங்க. பாஜக, அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலை கூர்மையாக கவனித்து வந்தவன் என்பது மட்டுமல்ல, அதிலும் பங்கு கொண்டவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இட் இஸ் அலர்ஜிக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒவ்வாமை என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாமை உடையது இந்த கூட்டணி அரசியல். ஏதோ அமித்ஷா 2வது முறை ஊன்றி பேசிவிட்டு போய்விட்டார். முதல்லே சொல்லிவிட்டார் எடப்பாடி, தேர்தலில் தான் கூட்டணியை தவிர, இடங்களை பகிர்ந்து கொள்வதில் தான் கூட்டணியை தவிர ஆட்சியில் கூட்டணி கிடையாது. நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம், தனி ஆட்சி தான் அமைப்போம். இதுதான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு மாற்று இப்பொழுது அமித்ஷா பேசுகிறார். இதெல்லாம் நியாயமாக அந்த கட்சி தலைவருடன் பேச வேண்டும். இங்கே வாங்க, கூட்டணி ஆட்சியை நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு நாம் எப்படி கூட்டு வைத்து கொள்ள முடியும் என்ற கேள்வியை உள்ளுக்குள் எழுப்ப வேண்டும். உன் போக்குக்கு இன்னும் உள்துறை அமைச்சராக இருப்பதினால் உங்களை எல்லாம் தேடுகிறார்கள். உள்துறை அமைச்சராக இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சங் சாலக் என்று சொல்வீர்கள். சங் சாலக்காக இருந்தால் நீ பேசுவதை எவன் மதிப்பான்? இல்லை, அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அரசு செயல்படும், அப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் யார் அதை முடிவு செய்வதற்கு? அதிமுக முடிவு செய்யும். எடப்பாடி என்பதை அதிமுக முடிவு செய்யும். அதிமுகவோட கூட்டணி, அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும். கருணாநிதியை போல் போதிய இடங்கள் பெற தவறிவிட்டால் அப்பொழுது என்ன செய்வது என்பதை அன்றைக்கு பேசலாம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதை விட்டு சும்மா பேசுவதற்கு முன்னாலேயே கூட்டணி ஆட்சி அப்படின்னா 80-90 இடங்கள் வாங்குவது இவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்பொழுதுதான் இவர்கள் அந்த இடத்தை அடைய முடியும், அவர்களுடைய இடத்தை குறைக்க முடியும். அவர்களுடைய இடத்தை குறைக்க வேண்டும், உன்னுடைய இடத்தை பெருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூட்டணி ஆட்சியை நோக்கி நெருக்கி தள்ள முடியும். அது அவனுக்கு புரியுமே. அவன் இதுவரையிலும் எப்படி திமுக 175 இடங்களில் போன தடவை போட்டியிட்டு பெரும்பான்மையை அடைந்திருக்கிறான்.
இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 50-60 இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு கூட வேண்டும் என்று கேட்கிறார்கள். திரும்ப எனக்கு 12 இடத்துக்கு மேல் வேண்டும், 16 இடம் கேட்பார். எனக்கு அவர் 12 இடம் இருந்தால்தான் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்சியை அங்கீகரிக்கும். ஒரு தரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, 2ஆம் தரம் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். பாமகவுக்கு இப்பொழுது அங்கீகாரம் இல்லையே, அவர்கள் போதிய இடங்களை பெற தவறிவிட்டார் என்பது தானே ராமதாசனுடைய கோபம். அன்புமணி பிஜேபியோடு கூட்டு வைத்து கொண்டு சைஃபர் ஆகிவிட்டோம், திருமாவளவனுக்கு கூட 2 பேர் பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், நமக்கு இல்லையே என்பது தானே அவருடைய கோபம். ஆகவே நமக்கு இந்த சட்டமன்றத்தில் அங்கீகாரம் வேண்டுமென்றால் வைகோபால்சாமிக்கு 12 இடம் வெற்றி பெற வேண்டும், திருமாவளவன் 12 இடம் வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் இவர்களெல்லாம் 20 இடங்கள் வாங்கினால்தான் 12 இடங்களில் வெற்றி பெற முடியும். இப்படி இவர்களே ஆளுக்கு 20, 40 என்றால் அப்புறம் சிபிஎம், சிபிஐ அவனும் கூட வேண்டும் என்று கேட்கிறார். கடைசியில் என்ன செய்வார்கள் தெரியுமா? இருக்கட்டுங்க, கஞ்சியை புளிஞ்சு வைங்க, குடிச்சிட்டு போகிறேன், என்ன நம்ம வீடு தானே. இது யாருக்குமே சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். என்னென்னு இதே மாதிரி தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு வாங்கிட்டு போகும்போது வெளியில் வச்சு ஒரு பேசுகிறார். உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பாஜக வரக்கூட, ஆகவே ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். அதே தான். ஏங்க, பழைய கஞ்சி தான் நல்லது, அதுதான் ஊட்டச்சத்துன்னு சொல்ல வேண்டியது தானே. எங்களுக்கு அதிமுக நல்ல கட்சி, ஏன் பெண் சேர்ந்ததுன்னு தெரியவில்லை. இப்போ இவராக பேசிட்டு இருக்காரு. அது சொல்கிறேன். அதாவது இந்த கூட்டணி திமுக 90 இடங்களில் சிறுபான்மையாக இருந்தபோதே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையவில்லை. ஏனென்றால் கூட்டணி ஆட்சி தோற்று போய்விடும் என்று அஞ்சி காங்கிரஸும் ஒப்புக்கொண்டு இவர்களை தனியாக ஆளவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு பழக்கப்பட்ட ஆட்சி ஒன்றிலே திமுக கடைசியில் கையை முறுக்கி விடுவான். ஏடா, உனக்கு பணம் கொடுக்குறேன், உங்கள் கட்சிக்கு பணம் கொடுக்குறேன், எல்லா வேலையும் நானே அம்மா எல்லாத்தையும் நாங்களே கொடி கட்டுறோம், நாங்களே தேர்தலில் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் என்ன, ரொம்ப இருக்க முடியலையா அவங்களுக்கு, கொழுத்து போச்சா என்று கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஆகா, நினைத்து பார்த்தேன், மோடி இந்த நாட்டை எதிர்கொள்வதை எண்ணி பார்த்தேன். ஆகவே மோடியை ஒழிக்காமல் எங்களுக்கு அரசியல், எங்களுடைய சொந்த நன்மை முக்கியம் இல்லை, மோடி ஒழிவது தான் முக்கியம்னு மறுபடியும் ஒப்புக்கொள்வார். இதான் நடக்கும். திமுக இவர்களுக்கு எல்லாம் கொடுத்து வைத்து பழக்கி இருக்கிறேன், கட்சிக்கு பணம் கொடுக்குறேன், சொந்த தலைவர்களுக்கு பணம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். இல்லைன்னா முத்தரசன் வாயை எடுக்காமல் ஊதுவாராங்க. இப்படி ஒரு எந்த கட்சியாவது ஒரு கூட்டணி கட்சியில் முத்தரசன் மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்க முடியுமா? அதாவது தேவர்களின் ஆட்சின்னு கருதுகிறார் திமுக ஆட்சியை. என்ன காரணம்? அந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் தடவி கிடைவி விட்டு மசாஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த பக்கமாக அந்த பக்கம் 1-2 மாறுதல் இருக்கலாம். ரொம்ப மோசமாக பழைய இடமே கொடுக்குறேன் என்று கூட சொல்லுவார் ஸ்டாலின். அவர் ஒன்று இவர்களுக்கு அஞ்ச வேண்டிய நிலையில் இல்லை. ஒருவேளை எல்லா கட்சிகளும் தனியாக இருக்கின்ற நிலை கூட வரலாம். அதிக இடங்களை கேட்டு திமுக தனியாக இருக்கிறேன் என்றும், இவன் போட்டு கையை முறுக்கி கொண்டே இருக்கிறான், கூட்டணி ஆட்சி கிடையாது என்று இவன் தனியாக இருக்கின்ற நிலைமையும் கூட வரலாம். வந்தால் ஆளுக்கு கொஞ்சமாக பிரிந்து போய்விடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் என்னுடைய கட்சி, என்னுடைய எண்ணம் பாஜக உருவி கொண்டு போய் விஜய் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விஜய் வெளியே போய் பார்க்கட்டும். இப்பொழுது 10 மாதம் இருக்கிறது. நம்முடைய வலிமையை பெருக்கி பார்ப்பதற்கும் நம்முடைய இடம் என்ன என்று தேர்வு செய்து கொள்வதற்கும் நமக்கு போதிய காலம் இருக்கின்ற காரணத்தினால் அவசரப்பட வேண்டாம் என்று அவர் நினைக்கக்கூடும். ஆகவே இன்னொரு 8 மாதம் 10 மாதம் பார்ப்பார். தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி தான் கூட்டணிகள் பேசப்பட வேண்டும். 1 ஆண்டுக்கு முன்னாடி பேசப்பட்டால் இங்கே இருக்கிறேன் அங்கே போயிடுவேன், அங்கே இருக்கேன் இங்கே வந்துடுவேன், இதெல்லாம் நடக்கும். திமுகவில் இருக்கவன் இங்கே வந்து விடுவேன், இங்கே இருக்கேன் அங்கே போய்விடுவேன். 1 மாதம் திருமணமா, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சா, முடிஞ்சிச்சா, சரி ஆவணி புரட்டாசி ஐப்பசி போக கார்த்திகை, ஐப்பசியில் இல்லை தையில் வெயின்னு முடிக்கும். இப்படியே இழுத்து கொண்டே போனால் கூட்டணிகள் எப்படியும் உழந்து கொண்டே தான் இருக்கும். அது போகட்டும். அதிமுக கூட்டணி ஆட்சி தான் நடத்த முடியும், நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். இவர்கள் அதுக்கு மறுபடியும் பதில் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். அப்புறம் திரும்ப நீங்கள் அதையே பேசினால் அதை பற்றி என்ன தேர்தல் சமயத்தில் முடிவு செய்து கொள்வோம் என்று சொல்வார்கள். தேர்தல் சமயத்தில் வேண்டாம், அது எங்களுக்கு சரியாக வராது,
என்று சொன்னால் இவனும் வாயை மூடிக்கொண்டு 20 சீட்டு போனதை நம்ம 4 இடம் வந்திருக்கிறோம், 20 இடம் தாருங்கள். உன்னுடைய இடம் 20-25 தான், 4 இடத்துக்கு பதிலாக 7 இடம் 8 இடம் வரலாமே தவிர சும்மா போட்டுக்கணும் கையை முறுக்கி கொண்டு நாங்கள் ஆட்சியில் பங்கு. மராத்தியாது, மராத்தியில் ஒரு கட்சியை உடைத்தார்கள். ஒரு பங்கு கொள்வதற்கு ஷிண்டேயை உருவாக்கினார்கள். மராத்தி கட்சியை உடைத்து விட்டார்கள், ஷிண்டேயை உருவாக்கினார்கள். அவருக்கு பணம் கொடுத்து காசு கொடுத்து ஒரு முதலமைச்சராக வைத்திருந்து பிறகு கீழே இறக்கி விட்டார்கள், துணை முதலமைச்சராக. அவர்களுக்கு போதிய வலிமை வந்தவுடன் கீழே இறக்கி விட்டார்கள், அவ்வளோதான். அதனால் இது மராத்தியில் அதிமுகவை உடைக்க வேண்டும். எனக்கு இன்னும் ரொம்ப நாளாக எடப்பாடியினுடைய தலைமையில் ஊன்றி நிற்கிறது அந்த கட்சி. இல்லை என்றால் ஒரு 3-4 ஆண்டுகளாக கூட்டணி சரியாக அமையாத நிலையில் தோல்விகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் கூட நிலைமை மாறும், ஒரு பெரிய மாற்றம் தானாக வரும், காலம் உண்டாக்கும். அப்பொழுது நாம் இந்த இடத்தை பிடிக்க முடியும் என்று எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்களே. அசைக்க முடியவில்லையே ஓபிஎஸ்ஸாலும் தினகரனாலும். வெளியே போய் ஓபிஎஸ், அம்மா, சின்னம்மா, நம்ம தினகரன் எல்லாருமாக சேர்ந்து உள்ளே இருந்து வெளியே வந்தார்களே தவிர உடைக்க முடியவில்லை. சரி, இந்த கோயம்புத்தூர் பழனிசாமி மாதிரி அது ஒரு தனித்தனி கூட்டம், புகழேந்தி பழனிசாமி என்று தனித்தனியாக ஆலாபனை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் என்னென்னவோ முக்கி பார்க்கிறார்கள். எடப்பாடியினுடைய தலைமையை உடைக்க முடியவில்லை. எடப்பாடியினுடைய தலைமையை உடைத்து விட்டால் அதிமுக உடைந்துவிடும். அந்த ஒரு தலைமை, அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு நிலை, முதலமைச்சராக இருக்கையில் திமுகவோடு ஒழுங்காக ஆண்ட காரணம் 2 ஆண்டு கொரோனாவில் தாக்குப்பிடித்திருக்கிறார் அவர். மொத்தம் ஆண்டது 4 ஆண்டு, அதில் 2 ஆண்டு கொரோனா, 2 ஆண்டு இயல்பான ஆண்டுகள். கொரோனா ஆண்டுக்கு பிந்திய ஆண்டுகளில் தலை நிமிர்வதற்கே அதிக காலம் ஏற்பட்டது. ஆகவே இந்த 2 ஆண்டு ப்ளஸ் 1 ஆண்டு சரி செய்து கொள்வதற்கு, மீண்டும் வழக்கத்திற்கு வருவதற்கு அப்புறம் 1 ஆண்டு தான், முன்னால் 1 ஆண்டு தான் அவருக்கு. இதில் இவ்வளவுக்கு அவர் அனுசரித்து, அவர் பழக்கம் இல்லாதவர், முதலமைச்சராக இருந்து ஆட்சியில் பழக்கப்பட்டவரே தவிர முதலமைச்சராக இருந்து பழக்கப்படாதவர் மேனேஜ் செய்து அதை கொண்டு போயிருக்கிறாரே. இன்றைக்கு சொல்லுவதற்கு 4 காரியம் வைத்திருக்கிறார்களே, 7.5% அவர்களுக்கு கொடுத்தார், 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தார் என்ற நிலைப்பாடெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறதே. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த பிஜேபி கடைசியாக ஆகிவிடும். தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தப்பு நடக்கும் என்று சொல்கிறேன். பிஜேபியும் எடப்பாடியும் கூட்டணி என்று வந்தால் காலம் பூராவும் தேர்தல் பூராவும் இன்றையிலிருந்து தேர்தல் முடிகின்ற வரையிலும் பிஜேபியை எதிர்த்து தான் போர் தொடுப்பான் திமுக. இவன் வந்தால், ஏனென்றால் அவன் ஆட்சியில் வர்றேன், நான் சொல்லுவது தெரிகிறதா, ஆட்சியிலே பங்கு கேட்டால் இவன் ஆட்சிக்கு வந்தால் இந்தி வரும் என்பான், சமஸ்கிருதம் வரும் என்பான். இவன் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள் தான் இந்துத்துவா நுழையும் என்பான், முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்பான். வரிசையாக என்னென்ன தப்புக்களெல்லாம் பிஜேபி செய்ததோ அந்த தப்புக்களுக்கு பதில் சொல்வதற்கு தான் இவர்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் சொல்லலாம். அப்படி மோடியா வேண்டாமா என்கின்ற கேள்வி வருகின்ற போது மோடி என்ன செய்தார், செய்யவில்லை என்று நியாயமாக அந்த பேச்சு பேசி திமுக வந்தது சரி. இப்பொழுது எடப்பாடியா ஸ்டாலினா என்ற கேள்விதான் வைக்கப்பட வேண்டுமே தவிர இதில் பிஜேபி இங்கே வரவே கூடாது. பிஜேபியே ஒரு 10 இடம் வெற்றி பெறட்டும், ஒரு 20 இடம் வாங்கட்டும், அதோடு உட்கார்ந்து கொள். இப்போ இருக்கா உனக்கு என்ன இருக்கிறது, 4 பேர் இருக்கிறீர்கள், நீ போய் என்ன செய்கிறாய் இங்கே? நைனா நாகேந்திரனும் வானதி சீனிவாசன் என்ன செய்து விட்டார்கள்? அந்த இடம்தான் உங்களுக்கு. தமிழ்நாடு என்பது மொழி வழியாக இன வழியாக பழக்கப்பட்ட நாடு, இது மத வழியாக பழக்கப்பட்ட நாடு இல்லை. ஆகவே உன்னுடைய எதிரி எல்லாம் எங்களுக்கு எதிரியாவார்கள். நீ தேவையில்லாமல் வளர்த்து வைத்திருப்பாய் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோரையும் பகையாக. அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போகிறது நல்லது பிஜேபின்னு சொல்கிறீங்க. அதான் நல்லது. இல்லாவிட்டால் கடைசி நேரத்தில் இந்த விஜய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்து விஜயகாந்த் மாதிரி அவரும் உள்ளே நுழைஞ்சிடுவார். அண்ணே வாங்கண்ணே, சரி பரவாயில்ல என்று சொல்லி இதை கலட்டி விட்டுருவாங்கிறீங்க. கண்டிப்பாக கடைசியாக விஜய் இருக்கிற கட்சிகள் பாமக எல்லாரும் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேருகின்ற போது பிஜேபி தன்னந்தனியாகிவிடும். அன்புமணி தனியாக கட்சி வைத்திருந்தால் வேண்டுமானால் அவரோடு சேரலாம், வைத்தால். ஒன்றும் இல்லையே, பாமக இன்றைக்கு ராமதாஸ் கைக்கு ஏறத்தால் வந்து விட்டதே. நான் சொல்கிறேன், அது அப்பொழுதே சொன்னேன் நான், தகப்பனிடம் தோற்பது பெருமை தான், இதை விட சிறுமை இல்லை.
அந்த கட்சி தானே அது 2வது பலம் உங்களுக்கு தானே இருக்கிறது. இது நான் தனியாக தலைவராக இருந்து கட்சி நடத்துவேன் என்று சொன்னால் இந்த நிலை அவரே திமுக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. திரும்ப அது எல்லாரையும் சொல்லுவாங்க. சீதையை கூட சொல்லுவேன். இல்லை அவர் போகும் பட்சத்தில் ஒரு 20-25-30 சீட்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா என்ன? யார்? திமுக பாட்டாளி மக்கள். ஏன் அதிமுகவில் கொடுக்க மாட்டான்? நான் ஜெயிக்கணும் இல்லை, நேச்சுரல் அலையன்ஸ். அப்புறம் என்ன, எல்லாரும் வந்து ஒன்று சேர்வது ஜெயிப்பதற்கு தானே. ஏன்னா அவனுக்கெல்லாம் இந்த ஒரு திமுகவுக்குள்ள பெரிய ட்ராபேக், அவன் ஆன்டி இன்கம்பன்சி. அவன் 5 ஆண்டுகள் ஆண்டுகிற விதம் இருக்கே. ஒவ்வொரு விவசாயியும் ஏதாவது ஒரு கோபத்தில் நினைக்க வேண்டும். 40 கிலோ அரிசி மூட்டையை பாடுபட்டு விளைவித்து பதர் நீக்கி நெல்லாக மூட்டையாக கொண்டு போய் வைத்தால் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா, ஒரு கிலோவுக்கு 1 ரூபா. ஏன்டா பாடுபட்டது அவன், தண்ணி பாய்ச்சினவன் அவன், களை எடுத்தவன் அவன், பயிர் வளர்த்தவன் அவன். அதை உங்கள்கிட்ட கொண்டாந்து விற்றா அரசு. நீ இதுக்கு 40 ரூபா அவனுக்கு லஞ்சம் கட்டினா ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த உணர்ச்சி இல்லை. இருந்து நினச்சி பார்த்தா தெரியும். நான் சொல்கிறேன், உனக்கு உரத்துக்கு மானியம் கொடுக்க வேண்டியிருக்கு, கரண்ட்டுக்கு காசு இல்லாமல் உனக்கு விட வேண்டியது இருக்குது. மோடி வருஷத்துக்கு 6000 ரூபா உனக்கு கொடுக்குறாரு. பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படுது. இவ்வளவும் செஞ்சாலும் விவசாயம் கட்டுப்படி ஆகலை. இவ்வளவும் செய்யணும், செஞ்சால் தான் பயிரே விளையும். இல்லைன்னா பயிரே விளையாது. இன்றைக்கி இருக்கிற விலைக்கு பயிரே விளையாது. இந்த மாம்பழம் விலை விழுந்து போச்சு. நீ என்ன ஆட்சி நடத்துகிற? ஆந்திராவில் இருக்கவன் அந்த அரசு முட்டு கொடுத்து மாம்பழ விலையை விழுகாமல் பண்ணிட்டான். மானியங்கள் கொடுத்து இந்த விலைக்கு எடுத்துக்க ஆலைகளிலெல்லாம் மாம்பழக்கூழ் சாலைகள் அதிலெல்லாம் உற்பத்தியை பெருக்குகின்ற அவனுக்கு தூண்டி அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து விலை விழுகாமல் காரியங்கள் பார்த்து அங்கேருந்து சிரிக்கிறான். இந்த ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் இதே பிரச்சனை வந்துச்சே, அவங்களுக்கு ஒழுங்குபடுத்திக்கொள்ள தெரிந்ததே உனக்கு தெரியவில்லை. அதை பற்றி முயற்சியே இல்லை உனக்கு. எங்கள் கரும்பு வந்து ஆலையில் போட்டால் அரசாங்க ஆலைகளிலும் காசு கொடுப்பதில்லை, தனியார் ஆலைகளிலும் காசு கொடுப்பதில்லை. இதற்கு ஒரு போராட்டம். நீ என்ன அரசு நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். நீ எதற்கு கரும்பாலையெல்லாம் நடத்துகிறாய்? எல்லாம் பேசுவது தான். ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் வரைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு சாதாரண காரியங்களை அவர்களால் செய்ய முடியவில்லை. 7000 பேர் ஆசிரியர்கள் தற்காலிகமாக வைத்திருக்கிறார் 25 ஆண்டுகளாக. வெட்கமில்லையா உனக்கு? 5000 உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களை தற்காலிகமாக வைத்திருக்கிறாய் 15,000 20,000 சம்பளத்தில். வெட்கமாக இல்லை உனக்கு? அவன் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் எப்படி இருக்கும்? கடன் வேற இருக்கு. மாநில அரசு கடன் வேற ஏறிட்டே இருக்கு. 9 லட்சம் கோடி போகத்தான் இதெல்லாம் நிலைமை. விடிந்தால் எழுந்தால் அவன் பணம் தரவில்லை என்று தான் சொல்லுகிறாயே தவிர, மாம்பழம் விலை விழுந்து விட்டது என்றால் பணந்தா என்று அங்கே தான் எல்லாத்திற்கும் அவன் நீயே இறங்கு அவனை ஆகட்டும் என்று சொல்கிறேன். நான் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும். மெட்ரோ ரயில் போய் நானே நடத்துகிறேன் என்றால் பிறகு அவனுடைய காலில் போய் விழுந்து இப்போ மெட்ரோ ரயிலுக்கு அவன் 25,000 கோடி கொடுப்பதனாலே தானே சென்னையில் மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறது. அவன் எதுவுமே இல்லை என்பது போல் ஏன் பேசுகிறாய் என்று கேட்கிறேன். 9% வளர்ச்சி 9% வளர்ச்சி என்றால் இந்தியாவை நான் அந்த சதவீத வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவனும் பேசுகிறான். நீ தமிழ்நாடு மட்டும் வந்தது. தமிழ்நாட்டில் அமைதியான நிலைமை இருக்கிறது, கல்வி இருக்கிறது, துறைமுகங்கள் இருக்கின்றன, விமான நிலையங்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் தேர். என்ன நீயாக செய்து விட்டாய்னே? அவன் தேசிய நெடுஞ்சாலையாக போட்டு தள்ளி கொண்டே வருகிறான். பல 1000 கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அப்படி வழிக்கு கொண்டு கார்களெல்லாம் செய்வதற்கு தேசிய நெடுஞ்சாலையும் கட்காரியும் தான் காரணம். இதில் என்ன உன்னுடைய பங்கு இருக்கிறது? நீ போட்டு வச்சிருக்கிற சாலைகளை பார், அவன் போடுகிற சாலைகளையும் பார். என்ன பேசுவதற்கு உனக்கு யோகியதை இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக மொத்தம் இந்த தடவை திமுக போய்விடும். அதற்கான சூழல் உருவாகும். 10 மாதத்திற்கு முன்னால் இதை கணிக்க முடியாது. யூடியூப்களுக்கெல்லாம் பெரிய சிரமம் என்ன என்றால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பண்ணி ஆக வேண்டும் என்ற கட்டம். அதனாலே இது போன்ற கேள்விகள் எழும், அதற்கு ஒரு பதில் வரும். இதில் பேசுகிற திறனாய்வாளர்களெல்லாம் இருக்கிறானே, இதுக்கு நேர்மாறான நிலை வருகிற போது இவன் கயிறை கட்டியாக தொங்க போகிறான். அன்றைக்கு நாங்கள் அப்படி நினைத்தோம், இன்றைக்கு இப்படி நினைக்கிறோம் என்று சொல்லி அவனுக்கும் பொழுது போகும், உங்களுக்கும் பொழுது போகுமே தவிர. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திறன் ஆய்வாளர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் இந்த ரவுண்டு ஆட்சிக்கு வரும்.
அப்படின்னு பேசுகிறாங்க. ஏங்க மீண்டும் நீங்கள் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன், ஊடகம் என்பது யாருக்கு சாதகமானதாக இருக்கிறது என்றால், ஒன்று ஸ்டாலினுக்கு, அவர் எல்லாவற்றையும் கையில் வளைத்து வைத்திருக்கிறார் ஆட்சியை வைத்து கொண்டு. இன்னொன்று அண்ணாமலைச்சு, அவர் ஒரு 100 பேர் வார் ரூம் என்று வைத்து 100 சேனலை கையில் வைத்திருக்கிறார். இது ஒரு அரசியல். இப்படியே மக்களுக்கு பொய்யானதையே சொல்லி பொய்யானதையே புகட்டி அதனுடைய விளைவாக நாட்டினுடைய அரசியல் கேவலமாகி போய்விட்டது. எதை நோக்கி கோவப்பட வேண்டுமோ, தூத்துக்குடியில் 13 பேரை சுட்ட 17 போலீஸ்காரன் மீது ஏன் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஸ்டாலினை பார்த்து கேட்பதற்கு இந்த நாட்டில் 12 கூட்டணி கட்சிக்கும் மானம் இல்லை என்றால் நீ எல்லாம் எதற்கு கட்சி வைத்திருக்கிறா என்று கேட்கிறேன். இல்லாமல் தானே கம்யூனிஸ்ட் திரும்ப போன்றவர்கள்லாம் போய் ஒட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், அதை கேட்கணும்ல. இந்த 13 பேரை சுட்டதற்கு நீதிபதி விசாரணை கமிஷனில் சொல்லிவிட்டார், உன் மீது கொலை வழக்கு போடுகின்ற. அது கொலை வழக்கு. அது கொலை வழக்கு போடப்பட்டதா தூத்துக்குடி மக்கள் 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்கிறார்கள். அப்படியானால் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற தலைமைகள் இங்கே இல்லை என்று பொருள். மக்கள் எப்பொழுதும் தானாக யோசிக்க மாட்டார்கள். அது யார் காரணம்? துப்பாக்கி சூட்டுக்கு ஏடிஎம்கே ஆட்சி தானே அவங்க சொல்கிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சி இல்லை காரணம். ஏடிஎம்கேல எடப்பாடிக்கே தெரியாமல் சொல்கிறேன். நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னதுடைய பொருள் என்ன என்றால், அதிகாரிகளோட தண்ணி செயல் அது இல்லை. போலீஸ்காரன் 2வது சம்பளம் பெற்றான் கார்பரேட் கம்பெனி. அதனால அவங்க வங்கி கணக்கை கோர்ட் ஆராயின்னு சொல்கிறாங்க. 2வது சம்பளம் அவனுக்கு நடக்கிறது, அதிகாரிக்கு நடக்கிறது, கலெக்டருக்கு நடக்கிறது, எல்லாரும் நடக்கிறது. அந்த ஆலையை மூடி என்றால் எனக்கு 2வது சம்பளம் எப்படி வரும்? போட்டு தள்ளு. எடப்பாடி சொல்லுகிறார், நான் டிவி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன், எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார். சரி, நடந்தது, வழக்கு நடந்தது, எல்லாம் முடிந்தது. ஸ்டாலின் காலத்தில் தீர்ப்பு வருகிறது. அவர் ஒரு விசாரணை கமிஷன் போட்டாகிவிட்டது. இந்த விசாரணை கமிஷன் தீர்ப்பு சொல்லுகிறது, இந்த 17 பேரும் கொலை குற்றவாளிகள், போலீஸ்காரர்கள், அவர்கள் மீது கொலை குற்றம் சாட்டி நடவடிக்கை எடு என்றால் தெளிவாக வீடியோவெல்லாம் இருக்கிறது. அவனை தூக்கில் விட வேண்டும் 17 பேரையும். சரியா போட்டாரா இந்த ஸ்டாலின்? ஏன் காப்பாற்ற நினைக்கிறார்? நான் அயோக்கியத்தனம் புரிவதற்கு நீ உதவி செய், நீ அயோக்கியத்தனம் புரிவதற்கு நான் உதவி செய்கிறேன். இதுதான் இவர்களுக்கு உள்ளே உள்ள கூட்டு. இவ்வளவு கேவலமாக ஆட்சியும் அதிகார வர்க்கமும் இருக்கிற நாட்டில் என்ன நீ உரிமையை பெற முடியும்? இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிற ஓட்டுரிமையை சரியாக செலுத்த அவர்களுக்கு தெரியவில்லை. ஜாதியில் மாட்டிக்கொள்கிறார்கள், மதத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். முஸ்லீம்களெல்லாம் மோடி எதிர்ப்பு என்ற இன்னும் 170 பேர் திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டாலும், நீதிபதிகள் நடவடிக்கை எடு என்று சொன்னாலும், ஸ்டாலின் எடுக்காவிட்டாலும் முஸ்லீம்கள் மாறி போட மாட்டார்கள். அவரோட 6வது கடமையே திமுக ஓட்டு போட தானே சொல்கிறாங்க. ஆமாம், இது ரொம்ப மோசமான தன்மை. அதனாலே இந்த நாட்டில் அவர்களுக்கு மின்சாரத்தில் கட்டணம் கொடுக்குறோம், சிக்கல் வருகிறது. பத்திரம் பதிகிற இடத்துல, சொத்து இடத்துல, எல்லா இடத்திலும் அவர்களுக்கு சிக்கல் வருகிறது. வரி கட்டுகின்ற போது எல்லாவற்றிலும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் ஆட்சி இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு ஒரு ஆட்சி இல்லை, இந்துக்களுக்கு ஒரு ஆட்சி இல்லை, இந்த ஜாதிக்கு ஒரு ஆட்சி, அந்த ஜாதிக்கு ஒரு ஆட்சியெல்லாம் இல்லை. எல்லாரிடமும் ஒரே மாதிரி வரி வசூலிக்கப்படுகிறது, ஒரே மாதிரி திட்டங்கள் போடப்படுகின்றன. உனக்கு எதிராக மோடி இருக்கிறார் என்பது உண்மை, உன்னுடைய சரியத் சட்டத்திலே கை வைக்கிறார் என்பது உண்மை. ஸ்டாலினோடு 10 ஆண்டுகள் ஓட்டு போட்டு வங்காளத்தில் 30% முஸ்லீம் இருக்கிறாங்க. மம்தாவை தோற்கடிக்கவே முடியாது, ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். 12 இவர்கள் 8% இருக்கிறார்கள், கிறிஸ்டியன்கள் 4% இருக்கிறார்கள். வங்காளத்தில் 30% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். வங்கதேசம் 2ஆக பிளக்கப்பட்டது. ஒரு வங்கம் மம்தாவிடம் இருக்கிறது, ஒரு வங்கம் வங்கதேசமாக இருக்கிறது. ஆகவே கண்மூடி கொண்டு ஓட்டு போடுகிறானே, அவனுக்கும் எல்லா துயரங்களும் இருக்கின்றன. நாம் அனுபவிக்கிற துயரத்தையெல்லாம் முஸ்லீமும் அனுபவிப்பான். ஆனால் மோடிக்கு எதிரான கட்சி தான் நமக்கு உரிய கட்சி. அவன் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டான். உன்னுடைய எந்த சட்டத்தை மாற்றுவதற்கு அவன் எல்லா மக்களிடம் பிரச்சாரம் செய்தான், கிளர்ச்சியை ஏற்படுத்தினான். ஒன்றும் கிடையாது. நான் இந்த முஸ்லீம்களுக்கு விடாமல் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், தேர்தல் என்று ஓட்டு போட போகாதீர்கள். மற்றபடி இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழையுங்கள், வரி கட்டுங்கள், பள்ளிக்கூடத்திற்கு போங்கள், தாசில்தார் அலுவலகங்களுக்கு போங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். தேர்தல் இன்றைக்கு மட்டும் ஓட்டு போடாதீர்கள். 70 லட்சம் பேர் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால், உங்களை பின்பற்றி இந்தியா முழுவதும் ஓட்டு போடவில்லை என்றால் 30 கோடி பேர் ஓட்டு போட மாட்டார்கள். உலக நாடுகள் உறவு இங்கே திரும்புவான். ஈரானை நோக்கி இருக்கிற பார்வையெல்லாம் இங்கே வரும். உங்களுடைய பிரச்சனை தீரும். உலகத்திலேயே இந்தோனேசியாவுக்கு அடுத்த பெரிய முஸ்லீம் நாடு இந்தியா தான். பாகிஸ்தான் இல்லை, வங்கதேசம் இல்லை. நான் சொல்லுகிறேன், யார் அவர்களுக்கு புரிந்து கொள்ள தெரிகிறது? அவர்களுக்கு புரிந்து கொள்ள தெரிய வேண்டும், நம்மை மதிக்க தெரிய வேண்டும், நம்மை ஏன் என்று கேட்க தெரிய வேண்டும்.
அந்த தைரியத்தை தான் திமுக நான் அவர்களுக்காக புத்தகம் எழுதுகிறேன். அவருடைய பிரச்சனையை பற்றி 2வது பாகம் என்று சொல்லி காஷ்மீர் பிரச்சனையிலிருந்து அயோத்திய பிரச்சனை ஒன்றால் இந்த ஜனநாயகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. கோர்ட்டுகளும் பெரும்பான்மையான சமயங்களில் யாரை நோக்கி திரும்பும் என்ற கேள்விக்கு நான் சொல்லுகிறேன், பாபர் மசூதியை இடித்தது சரி என்று அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கு சரி என்று உடன்பட்டு அந்த கோர்ட்டுகளெல்லாம் உனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் நீ பாபர் மசூதி கட்டிக்கொள்வதற்கு தருகிறேன் என்பதோடு முடிந்தது. 370 சட்டப்பிரிவு அடிப்படை சட்டப்பிரிவில் சேர்க்கப்பட்டு நேருவால் அம்பேத்கரால் மற்றவர்களால் சேர்க்கப்பட்டு அவ்வளவு வலுவாக அதை அசைக்கவே முடியாது என்கிற நிலைமை ஏற்படுத்தப்பட்டு அந்த 370வது பிரிவை மோடி ஒரு நிமிஷத்தில் தூக்கி எழுந்து விட்டார் வெளியே. அடிப்படை பேசிக் ரைட், அது பேசிக் ரைட். உன்னுடைய பேச்சுரிமை போல, உன்னுடைய எழுத்துரிமை போல, உன்னுடைய கூட்டம் கொடுக்கின்ற உரிமை போல, உன்னுடைய தொழிலாளர்களுக்காக சங்கம் அமைக்கின்ற உரிமை போல இன்றைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பேசியிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், நாட் பார்லிமெண்ட் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்டிலே நம்முடைய பொருளாதார நிலையால் நாம் உயர்வதற்கு இந்த அரசு உதவுகிறதா? நம்முடைய வரிகள் மற்றவை நம்முடைய எல்லா மக்களுக்கும் வருகிற துயரங்கள் இவர்களுக்கும் வந்தாலும் கண்மூடி கொண்டு மோடி எதிர்ப்பு ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு, இல்லை ஸ்டாலினுக்கு போட வேண்டாம் வேறு ஒருத்தருக்கு போடு, ஆனால் போட்டு பயனில்லை, நீ ஓட்டு போடாமல் இருந்தால் தான் உன்னுடைய பிரச்சனை தீரும். நான் எழுதினேன் பாருங்கள், 2ஆம் பாகம் எழுதியிருக்கேன், உன்னுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வு என்ன என்று எழுதினேன். அதெல்லாம் இங்கே பாருங்க, சிலர் இதற்கு ஒரு பெரிய இந்த நம்ம நாட்டில் இந்த பட்டங்கள் கொடுப்பதற்கு, விருதுகள் கொடுப்பதற்கு, எழுத்தாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு, புத்தகங்களுக்கு அரசு பரிசுகள் கொடுப்பதற்கெல்லாம் அவனுக்கு கையாளாக இருக்க வேண்டியது எப்படி கட்டாயமோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் எந்த ஒன்றும் நியாய அடி. அதனால தான் அறிவுடைமை ஏன் வளர மாட்டான்னா, ஜால்ரா அடிக்கிறவனுக்கு தானே அங்கே அரசு விருது கொடுப்பேன். அந்த வேலையை திமுக சரியாக செய்தோ என்ன நாட்டை கெடுத்து விட்டார்கள். சிறந்தவர்களை வளர்ப்பதா, உயர்ந்தவர்களை வளர்ப்பதா, அதை விட்டு எனக்கு அவன் சரியாக இருப்பானா என்பது மட்டுமே அடிப்படையாக கொண்டு விருதுகள் கொடுக்கப்படுவது, பணங்கள் பரிசுகள் கொடுக்கப்படுவது எல்லாமே. கலைமாமணி விருதை 25,000-50,000 ரூபா கொடுத்து பல பேர் வாங்கினார்கள். இப்பொழுது மதிப்பிழந்து விட்டது. ஏன்டா இப்படி வாங்கியவன் ரொம்ப பேர். எனக்கு தெரிய இந்த கலைமாமணி பட்டத்தை யாரையாவது பரிந்துரைக்க சொல்லி அவனுக்கு 50,000 ரூபா 27 அதில் ஏதோ 25,000 ரூபா கொடுப்பார்கள். அந்த 25,000 நீனே வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப கேவலமான ஆட்சி முறை நடக்கிறது. ஒன்றும் உருப்படாது. நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, அறம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாருக்கும் பயனும் இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டும், நடக்கிறது, அவ்வளோதான். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.